இந்த வளமான ஏற்றத்தாழ்வு அற்ற தமிழகம் என்ற ஒரு நோக்கம், அந்த நோக்கம் அது வாழ்வியல் நோக்கம். அந்த வாழ்வியல் நோக்கத்தை அடிப்படையாக எல்லாரும் மனசில் வச்சுக்கொண்டு இனிவரும் காலபாடின்றி எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் ஒத்துழைத்து ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க வேண்டிய, தமிழ் உலகத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கின்ற ஒரு பக்கமாக ஸ்டாலின் அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள், அந்த திட்டங்கள், மற்றது முடியவில்லை. அதுக்கு மற்ற உள்ளூராட்சி, கிராம மட்டங்கள் எல்லாரும் முழு மக்களும் சேர்ந்து, அது திராவிட கழக மக்கள் மட்டுமில்லை, ஏனைய கட்சி மக்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு 1000 பேர் இருப்பினும் 1,00,000 வரைக்கும் இருப்பினும். அப்போ இங்கே 40 பேரை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம் என்று சொன்னோம். 40 50 பேருக்குள்ள தான் அந்த ஒரு பஸ்ஸுக்கோ, ஒரு பஸ்ஸில் ஒரு டிரைவர் தான் ஓடலாம், 3 டிரைவர் பிடிச்சு கொண்டு ஓடலாம். வருமானம் கூடினவர்கள்ட்ட தான் டேக்ஸ் வருகிறது. அப்போ வருமானத்தில் கூட எடுக்கிறவர்களுடைய டேக்ஸை எடுத்து வருமானம் குறைஞ்சவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவர்களை 4000 பேரை வேலையில் மட்டும் அந்த வேலையை நிப்பாட்டினா, அப்போ அந்த 4000 பேருக்கும் அந்த ரயில்வேயில் வர சம்பளம் அவர்களுக்கு மேலதிக வருமானமான. அப்புறம் மெஷின் உழைக்க மக்களுக்கு வேலை இல்லாமல் போகும். தமிழ்நாட்டு அரசியல் பற்றியே சொல்லுகிறேன். அதில் அண்மையில் நடந்த 7ஆம் தேதி இந்த மாதம் நடந்த திருச்சி மகாநாட்டை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதில் 7 கோரிக்கைகள், அதாவது 7 வரைவுகள், அந்த உறுதிமொழி போன்று சொல்லப்பட்டிருந்தது ஸ்டாலின் அவர்களால். நீங்கள் அதை எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். அப்புறம் அதனுடைய விரிவாக்கம், அதன் விரிவாக்கம் செயற்பாட்டு திட்டங்களாக 500 திட்டங்கள் வருகிறது. அது 500க்கு கூட வரும், குறைய வரும் என்றது ஒரு பக்கம். அது கூடுதல், அதாவது இனிவரும் காலத்திலும் இன்னும் மேலதிகமாக சேர்த்து செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் அங்கே நிறைய இருக்கும். அவற்றில் குறிப்பிடத்தக்கதாக 500 வேலை திட்டங்கள் பற்றி அங்கு பேசப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க, இந்த உறுதிமொழியில் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உள்கட்டமைப்பு, சமூக நீதி என்ற அந்த 7 வரைவுகளும் அதுக்குள்ளே வருகிறது. அப்போ அந்த வரைவுகள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் சொல்லப்படுகிறது. இப்போ இதை பற்றி சிலர் ஒரு என்னென்று இது அடையலாம், இவ்வளவும் செய்யலாம் என்ற கேள்விக்கு தான் நான் அந்த குறிப்பாக இன்றைக்கு அதில் சொல்ல வந்தேன். வளமான ஏற்றத்தாழ்வு அற்ற தமிழகம், இதுதான் அந்த திமுகவினுடைய வேலை திட்டத்தின் அல்லது தேர்தலுக்கென்றில்லை, அதனுடைய கொள்கை விளக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அறிஞர் அண்ணா சொல்லி வந்த அதே பாதையில் தான் இந்த வளமான ஏற்றத்தாழ்வு அற்ற தமிழகம் என்ற ஒரு நோக்கம், அந்த நோக்கம் அது வாழ்வியல் நோக்கம். அந்த வாழ்வியல் நோக்கத்தை அடிப்படையாக எல்லாரும் மனசில் வச்சுக்கொண்டு இனிவரும் காலங்களில் எப்படி தமிழகத்தை முன்னேற்றி செல்வதுன்றதில் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டியிருக்கும். நாட்டு மக்கள் முழுவதும் கட்சி வேறுபாடின்றி எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் ஒத்துழைத்து ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க வேண்டிய, தமிழ் உலகத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கின்ற ஒரு பக்கமாக ஸ்டாலின் அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள், அந்த திட்டங்கள், மற்றது தொகுதியிலும் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அவர் ஸ்டாலின் அவர்கள் வைத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அங்கே முதன்மையாக, அதாவது அவரை தலைமைப்படுத்தி மற்ற தொகுதி அங்கத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கிற ஒரு வேலை திட்டங்கள் தான் அது மட்டுமில்லை, அந்த முடியவில்லை. அதுக்கு மற்ற உள்ளூராட்சி, கிராம மட்டங்கள் எல்லாரும் முழு மக்களும் சேர்ந்து, அது திராவிட கழக மக்கள் மட்டுமில்லை, ஏனைய கட்சி மக்களும் சேர்ந்து ஒத்துழைத்து முன்னேறி வர வேண்டிய ஒரு பாதைக்கான வகுப்பாக நான் அதை, வழிமுறையாக நான் அதை பார்க்குறேன். அதில் இந்த சில கேள்விகளை சில பேர் கேட்கணும், இது எப்படி சாத்தியம், அதை ஒட்டி நான் சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். புதிய வேலைவாய்ப்பு ஏற்பாடுகள், இப்போ அது புதிய வேலைவாய்ப்பு ஏற்பாடுகள் இப்படி கிடைக்கும், 3 லட்சம் சொன்னால் அப்படி கிடைக்கும், 10 லட்சம் அப்படி. அதில் 2 இருக்கு. ஒன்று பென்ஷனாக, அதாவது 60 வயதில் பென்ஷன் எடுத்து விடுபட்டு கொண்டு போக அதுக்கு நிரப்பப்படுறதும் இருக்கிறது. அதே வேளை புதிய வேலை உருவாக்கங்களை உருவாக்குவதாக என்ன வேலை திட்டங்கள் இப்போ நேரடியாக சொல்லப்படவில்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அங்கு அந்த வரைவில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன வேலைகளை உருவாக்கலாம்ன்றது எல்லாம் இருக்கிறது. இந்த வெற்றிடங்கள் ஏனென்றா படிக்கிற ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவைத்தான் இப்போ
படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் இப்போ இலங்கை போன்ற நாட்டில் முன்னம் இப்போ இவ்வளவு வேலை இடம் இருக்குன்னு சொன்னால் அதை விட ஒரு 2% கூட வச்சு படிக்கிறதுக்கு அட்வான்ஸில் இருக்கிறோம் 12ஆம் வகுப்பு யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிற ஆக்கள் இருந்தது. ஏன்னு சொன்னால் அங்கே வெற்றிடத்தை நிரப்புற அளவுக்கு தான் மாணவர்களை படிக்கிறதுக்கு எடுக்கிற போக்கும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஐரோப்பா நாடுகளில் மாதிரி தான் இப்போ தமிழகத்தில் கணக்க வேலை திட்டங்களை நான் பார்க்குறேன். இப்போ கூடுதலான ஆக்களை படிக்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டு ஆனால் வேலை இருக்காது. எப்படி வேலை இருக்கும்? அது குறிப்பிட்ட வீதம் தான் வேலை இருக்கும். அப்போ நிறைய பேரை படிக்கிறோம். அப்போ படிக்கிறதால அந்த படித்த எல்லாருக்கும் வேலையை கொடுக்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் அரசோட மோதி கொண்டிருக்கல. என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய படிக்கிறோம். அது ஒரு நல்ல வாழ்வுக்கு தேவையானது. எல்லா வழியிலும் அந்த படிப்பு உதவியாக இருக்கும். வேலை கிடைக்காட்டி இன்னொரு வேலையை செய்கிறதுக்கும் கிடைக்கும். எனவே நாங்கள் பல்வேறு வேலையை மாறி செய்யணும். அதான் முக்கியம். இங்கே இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆசிரியர் வேலைன்னு வைப்போம். ஒரு 1000 பிள்ளைகள் இருக்கிற ஒரு பாடசாலையில் அங்கே 50 ஆசிரியருக்கு தான் இடம் இருக்கும். அப்போ 40 தொடக்கம் 50 வைப்போம். அதை விட 100 ஆசிரியரை போட இயலாது. அப்போ 100 ஆசிரியரை போடுற அளவுக்கு படித்த சிந்தனையாளர்கள் நல்ல பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டதாரிகளாக இங்கால வெளியில் இருப்பினோம். 500 பேர் இருப்போம், 1000 பேர் இருப்பினோம், 1,00,000 வரைக்கும் இருப்பினோம். அப்போ இங்கே 40 பேரை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம்னு சொன்னோம். 40 50 பேருக்குள்ளே தான் அந்த எடுக்கலாம். அப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு டிரைவர் தான் ஓடலாம். 3 டிரைவர் பிடிச்சி கொண்டு ஓடையலாது. அப்போ அதுதான் வீதாசாரம். குறிப்பிட்ட 5 வீதம் தான் அரசாங்க உத்தியோகம்ன்றா 5 வீதமாக தான் இருக்கும். அது 6 வீதமாக மாற்றலாம். அது மக்கள் தொகை பெருகைக்குள்ளே தான் அது 6 வீதமாக மாறும். அப்போ நாங்கள் கூட படிச்சிட்டோம்னு சொன்னால் வேறு வேலைகளில் போக வேணும். அதான் அதுக்காக படித்தாக்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க இல்லைன்னு சொல்லலாம். இருந்தும் அந்த வேலையில் உருவாக்குறதுக்கான வேலை திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கின்றார். அடுத்தது இலவசங்கள். அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படலாம். அடுத்தது இலவசம் நாங்கள் சொல்கிறோம். அதில் 1000 ரூபாவை பெண்களுக்கான அது வருமானம் குறைஞ்ச, அதாவது எல்லாருக்கும் கொடுக்குறன்ற மாதிரி தான் நான் விளங்கி இருக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் கொடுக்குறதுன்னு சொன்னால் கூட அது ஒரு எங்கேருந்து இந்த பணம் வருமெண்டு. அப்போ அந்த இப்போ திருமணம் செய்யாத பெண்களை கழித்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குடும்ப பெண்ணுண்டேக்குள்ளே கிட்டத்தட்ட 1,30,00,000 உண்டு கிட்டத்தட்ட அப்படி வருகுது. அப்போ 1000 கோடி ரூபாவில் அதுக்கு மேலே போகிறது பணம்னு சொன்னால் அது எங்கிருந்து வருமென்று சொல்லியிருக்கல. இப்போ நீங்கள் இப்போ குடும்பத்தில் இப்போ ஒரு ஆளுக்கு சராசரியான ஒரு உத்தியோகம் நான் நினைக்கிறேன் ஒரு 20,000 தொடக்கம் 30,000க்குள்ளே ஆசிரியர் அல்லது ஒரு நகர் பாதுகாவலர் இப்படியான ஒரு நடுத்தர வேலை என்ற சம்பளத்தை நாங்கள் 20 தொடக்கம் 30க்குள்ளே பார்ப்போம். அப்படி அந்த 20,000 இருக்கிறவருக்கு 21,000க்கு சம்பள உயர்வில் கொடுக்குறோம் தானே. சம்பள உயர்வு கேட்டால் நாங்கள் 21,000 ரூபா 20,000 ரூபா ஒரு அரச உத்தியோகத்தருக்கு சம்பளம் உண்டா. 21,000 ரூபா கொடுக்குற ஒரு நிலை என்ற மாதிரி கூட அதை நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அதாவது அதை இப்போ கணவர் வேலை செய்கிறார், மனைவி வீட்டில் வேலை செய்கிறான்னா அவாவும் வீட்டில் வேலை செய்கிறார். அதை சமைக்கிறது, தொடக்கம், உடுப்பு துவைக்கிறது, கணக்க வீட்டில் வேலை இருக்கும். அந்த வருமானம் தேசிய வருமானத்தில் உலக நாடுகளில் கணிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. நாங்கள் படித்த காலத்திலேயே அந்த பொருளியலில் நாங்கள் அதை பற்றி படிக்கிறோம். அது மாதிரியும் மற்றது சொத்துக்கள் எத்தனை தென்னை மரம் இருக்குது, எத்தனை மாடு இருக்குது, எத்தனை ஆடு இருக்குன்றது சரியான கணக்கெடுப்பு இல்லாதால அந்த தேசிய வருமானம் சரியான முறையில் கணக்கெடுக்க இல்லாமல் இந்த வரைக்கும் கணக்கு நாடுகளில் இருக்கிறது. அது மாதிரி இப்போ 20,000 ரூபா கொடுக்குறேன்டா 21,000 ரூபா கூட்டி கொடுக்குறதுன்னு சொன்னால் அந்த 1000 ரூபா இந்த பெண்ணுக்கு சேர்றதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதே மாதிரி 30,000 ரூபா சம்பளம் வேண்டாம் 31,000 ரூபா ஒரு கிடைக்கிறதாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் எங்கிருந்து வருமண்டேக்குள்ள நான் நினைக்கிறேன் 3 லட்சம், அது சரியாக தான் இருக்கும். அதில் நான் கேட்டதை வச்சு சொல்கிறேன். 3 லட்சம் கோடி ரூபா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய வருமானமாக அங்கே போகிறது. மத்திய அரசுக்கு கொடுக்குற வருமானம், அந்த வார வருமானத்தில் 60% அங்கே நாங்கள் கொடுக்குறோம். அதாவது மத்திய அரசுக்கு கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள வருமானங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்குறது. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் அந்த இதில் நாங்கள் 60% மத்திய அரசுக்கு கொடுக்குற தேசிய உள்நாட்டு மாநில வருமானத்தை தமிழ்நாட்டு மாநில வருமானத்தில்
நாங்கள் ஒரு 5 வீதத்தையோ 10 வீதத்தையோ எடுத்துக்கொண்டு 50 வீதத்தை தான் மத்திய அரசு கொடுக்குறன்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கினால், அதை பேச்சுவார்த்தை மூலம் அது செய்யப்பட்டோ அல்லது சட்ட ரீதியில் செய்யப்பட்டோ கொடுக்கப்பட்டால் அதில் மீத பிடிக்கக்கூடிய ஒரு 5 வீதத்தை எடுத்தாலே இந்த 1000 ரூபா கொடுக்குற விடயத்துக்குள்ளே அது சேரும். மற்றது விவசாயிகளுடைய கடனை நிப்பாட்டுறதுண்டு. அப்போ விவசாயிகளோட கடனை ஏன் நிப்பாட்டுறதுன்னு சொல்லி ஒரு சிலர் பேசியிருந்தார்கள். அதில் விவசாயத்தில் கடனை நிப்பாட்டுறேன்னு சொன்னால் ஏன் முதல் செய்யல இப்போ செய்கிறேன், அது வெள்ளப்பெருக்கு வரையக்குள்ள ஒரு காரணம் வரையக்குள்ள தான். அது சொந்த வாழ்க்கையில் தானே உழைச்சி தானே முன்னேறணும்னு சொல்கிறோம், அது சரி, அது நியாயமானது. ஆனால் ஒரு வெள்ளப்பெருக்கோ வறட்சியோ வரையக்குள்ள இப்போ அண்மையில் 1,00,000க்கு மேற்பட்ட ஏக்கர் வெள்ளத்தில் விவசாயம் அழிஞ்சது அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த தள்ளுபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ தேவை அறிந்து தான் விவசாய கடன் தள்ளுபடி ஆகும். அடுத்தது மற்றது வரிப்பணம். இப்போ அந்த வரிப்பணம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வரிப்பணத்தில் இப்போ மற்றது அந்த பஸ் கட்டணம், பெண்களுக்கான பஸ் கட்டணமும் அந்த இதுக்குள்ள வருகுது. அப்போ பஸ்ஸுக்கு ஈடு செய்கிற பணம் கொடுக்குமாதிரி இருந்தால் பஸ் நிர்வாகத்துக்கு பேருந்துகளுக்கான இதுன்னு சொன்னால் அந்த ஈடு செய்கிற அந்த பணமும் அதுக்குள்ளே தான் வரும். அப்போ இன்னொரு பக்கம் இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்குற வருமானத்தில் 5 வீதத்தையோ 10 வீதத்தையோ நாங்கள் குறைச்சி கொடுத்து இதுக்கு எடுக்கலாம்ன்ற ஒரு பக்கமும், அடுத்த நேரம் டேக்ஸ் மூலம் எடுக்கிற பணத்தை தானே உங்களுக்கு திருப்பி தாரார்கள்னு சொல்லி சில பேர் பேசுகிறார்கள் மேடையில். அதாவது 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் அது வரியாக எடுக்கிறோம்ண்டு. அப்போ வரியாக எடுக்கல எங்கே வருதுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில் ஒரு 30,000 ரூபா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர் மூலம் அந்த குடும்பம் 2 பிள்ளைகளும் தாய் தகப்பனும் அதை வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அதை விட இன்னொரு குடும்பம் ஒரு கடையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ அல்லது வேறு ஒரு சிறு கைத்தொழிலையோ அல்லது ஒரு 5-6 பஸ், தனியார் துறை பஸ்ஸோ ஏதோ ஒன்று போக்குவரத்து ஏதோ வச்சு அவர் உழைக்கிறாருன்னா அவருக்கு மாத வருமானம் இவைகளுக்கு உத்தியோகம் மூலம் 30,000 ரூபா கிடைச்சு வாழ்க்கை செலவோடு அவர்களால் வாழ முடிகிற மாதிரி அவருக்கு 50,000 ரூபா கிடைக்குதுன்னு வைங்க மாத வருமானம். அப்போ 50 20 கூட வருகிறது. அப்போ நாட்டு மக்களுடைய அந்த இப்போ கடைன்னு சொன்னால் கடைக்கு அவர் விலையை கூட்டி விற்று அவருக்கு அது கிடைக்கிறதால 50 60 அதுக்கு மேலேயோ மாத வருமானம் கிடைக்குமா இருந்தால் அவரிடம் டெக்ஸாக அறவிடுறோம். எல்லா நாட்டு மக்கள்கிட்ட வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள்ட்ட டெக்ஸ் அறவிடுறையில் அது உலக நாடுகளில் எங்கேயும் இல்லை. வருமானம் கூடினவர்கள்ட்ட தான் டேக்ஸ் அறவிடுறது. அப்போ வருமானத்தில் கூட எடுக்கிறவர்களுடைய டேக்ஸை எடுத்து வருமானம் குறைஞ்சவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது. அது கொடுக்கத்தானே வேணும். அப்போ கொடுக்கத்தானே வேணும்னு சொன்னால் அது நாட்டின் பெருமானங்களை பயன்படுத்திக்கணும். அதாவது பெருமான தேய்வு. இப்போ அவர் விடுற வாயுக்கள், அந்த கடையோ ஃபேக்ட்ரியா தொழிற்சாலையில் விடுற காற்று வெளியேறும், அது எல்லா மக்களுக்கும் போய் சேரும். மற்றது வீதின்னு சொன்னால் இப்போ ஒரு 10 லொரியை வச்சுக்கொண்டு பார ஊர்தியை வச்சுக்கொண்டு ஒரு தொழிலை செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ரோட்டை அவர் பழுதாக்குறாருன்னு சொல்கிறதா, அந்த பெருமானத்தை ரோட்டு தேயும் அவரால் அந்த பாதிக்கப்படும். எனவே அதுக்கும் சேர்த்து அவர் வருமான வரி கட்ட வேண்டி வரும். வருமான வரியில் கட்டணும், டேக்ஸ் மூலம் அறவிடுறோம். அப்போ அறவிடுறத நாட்டு மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் இன்னும் ஒன்று இருக்குது. ஐரோப்பாவின் படியும் ஐரோப்பாவில் முதலாளித்துவ நாடு சிஸ்டம் சோசியலிச சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. அப்போ அது மாதிரி தமிழ்நாடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. அப்போ நாங்கள் மத்திய அரசு பெருமுதலாளிகள்கிட்ட பெருந்தொகை அறவிடுதோ இல்லையோ, அதாவது வர்மக்கோட்டுக்கு கீழே அல்லது சாதாரண ஒரு நிலையில் அது கொடுக்கக்கூடிய பணத்தை கூடுதலாக எடுக்காமல் மக்களை வறுமையாக வச்சுக்கொண்டு முதலாளியை மேலும் வளர விடலாம். ஆனால் டேக்ஸ் மூலம் அறவிடுறதன் மூலம் அந்த வருமானம் மக்களுக்கு போய் சேரணும். அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் உழைக்கிற ஒரு குடும்பத்தர் மூலம் நாங்கள் அந்த டேக்ஸ் மூலம் அறவிட்டு வறுமையில் இருக்கக்கூடிய, வறுமை என்று சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு வேலை இருக்காது. ஏனெண்டா எல்லாருக்கும் வேலை, ஒரு நாட்டு மக்களுக்கும் முழு பேருக்கும் வேலை வர்றதுன்றது வராது. அப்போ குறிப்பிட்ட வீதம் தான் வேலை இல்லாமல் தான் இருப்பார்கள் நிறைய மக்கள், அதுக்குள்ள ஒரு பகுதி. அப்போ அதுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு வருமானம் உழைக்கிறவர்களே தான் எடுத்து கொடுக்கணும். அப்போ எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லலாம். இன்னும் ஒன்று மிக முக்கியமானது,
இதோட சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. மெஷினரி வேலையை செய்யுது. ஐரோப்பாவில் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஊபான் என்று சொன்னால் மெட்ரோ, அந்த நிலத்துக்கு கீழே ஓடுற ரயில்வே. அந்த ரயில்வேயில் வந்து மேலேயும் கீழே வைப்போம். அதுக்குள்ளே வந்து ஒரு எல்லாரும் பெட்டிக்குள்ளே ஏறுறதுக்கு ஒருத்தர் நின்று பார்ப்பார். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முதல் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இனி ஏற வேணாம், எல்லாரும் கதவு மூடப்படுகிறது, நிற்கவும் என்று சொல்லப்படும். இப்போ அது 2 பக்கமும் பார்த்துட்டு அவர் சொல்லுவார். ரெயின் வந்து நிற்கல நடுவில் இருந்த அந்த கூட்டுக்குள்ள கண்ணாடி கூட்டுக்கு இருந்துண்டு ஓடி வந்து ஏறுறவர்களை ஏற வேணாம் என்று நிப்பாட்டுவார். இப்போ அது கண்ணாடி வைக்கப்பட்டு வேறு தொழில் டெக்னிக் விஷயத்தை வச்சு அது முன்னுக்கு கண்ணாடியும் வச்சிருக்கிறார்கள். அப்போ டிரைவரே அதை பார்ப்பார். கண்ணாடியில் பார்த்துட்டு ஒரு தரம் வர இல்லைன்ற உடனே வரவேணாமன்ற அவரை அலௌன்ஸ் பண்ணி போட்டு அவர் எடுத்துடணும். இப்போ 4000 பேருக்கு வேலை இல்லாமல் போனது இங்கே பேர்லினில். அப்போ அந்த 4000 பேரும் வீட்டை போனால் அவங்க காசு எப்படி வரும்? அப்போ அந்த காசை வந்து அரசாங்கம் தான் பொறுக்குது, அரசாங்கம் கொடுக்க போகுது. அப்போ அது இங்கே இருந்த அரசாங்கத்துக்கு காசு வரும், அந்த நிறுவனம் அதே காசைத்தான் உழைக்குது. ஏனென்றால் அவர் சொல்லி கொண்டிருக்கைகளையும் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தும் கட்டுப்படியாகத்தான் அது இருந்ததுண்டா அந்த நிறுவனம். அவர்களை 4000 பேரை வேலையை பேர்லினில் மட்டும் அந்த வேலையை நிப்பாட்டினா அப்போ அந்த 4000 பேருக்கும் அந்த ரயில்வேயில் வர சம்பளம் அவர்களுக்கு மேலதிக வருமானமாகுது. அந்த 4000 பேருக்குரிய சம்பளம் இதுவரைக்கும் கொடுத்து வந்த சம்பளமும் அங்கே சேர்க்கப்பட்டு மேலதிக சம்பளமாக அந்த நிறுவனத்திட்ட இருக்கும். அப்போ அந்த நிறுவனத்திட்ட என்ன செய்யணும்? இந்த 4000 பேருக்கும் அரசிட வேலை என்ன? அந்த நிறுவனத்திட்ட இருந்து இந்த 4000 பேருக்குமான தேவைக்கு அவர்களிடம் மேலதிக டேக்ஸ் அறவிட்டு இங்கே கொடுக்கணும். அதான் நாட்டின் ஒரு நடைமுறை. அந்த வகையில் தான் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் வருமானத்துறையில் எடுத்து இவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேணும். அந்த வகையில் பெண்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் அது பொதுவாக எல்லா பெண்களுக்கும் சேர்த்து கொடுத்தது இன்னும் இரட்டிப்பானது. இப்போ நாங்கள் ஒரு எந்த சாமத்திலும் எந்த நேரத்திலும் எங்கேயும் எப்பயும் ஆண்கள் ஏறி எங்கேயும் ஒரு பயணம் செய்யலாம். ஒரு பாதுகாப்பு உணர்வு எங்களுக்கு ஆண்களுக்கு குறைவாக இருக்குது. அப்போ பெண்களுக்கு அது குறைவாக இருக்குது. அதாவது ஒரு வகை, அதாவது பெண் விடுதலை பற்றி நான் அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி பெண் விடுதலை என்றால் என்ன, ஆண்களுக்கு விடுதலை பெற்றால் அது பெண் விடுதலை ஆகும் என்ற கருத்தெல்லாம் என்னட்டு இருக்குது. நான் இப்போ சொல்ல வாரது, அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாக சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை வாங்கவோ அல்லது தங்களுக்கு வச்சிருக்கவாவோ ஒரு உற்சாகம் பிறக்குது. அல்லது ஒரு சிறிய ஒரு அந்த பணத்திலிருந்தே சிறிய வேலை திட்டங்களை கூட ஆரம்பிக்கலாம். ஒரு கோழி வளர்ப்பாக இருக்கலாம், அது ஒரு சிறிய காசு, நான் அதை சொல்ல வர இல்லை. ஆனால் ஒரு பக்க உதவியாக இருக்கும் என்ற வகையில் அது ஒரு நல்ல விடயமாக அது வந்திருக்குது. அது தேர்தல் நேரமாக செல்லணும் என்று சொல்லிக்கல. இப்போ 10 வருடமாக ஆட்சியில் இல்லாதபடியால் அப்போ தேர்தல் இப்போ தான் தொடங்கி சொல்லலாம். இடையில 3 வருஷத்துக்கு முதல்ல அதை சொல்லி இருந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலுண்டா அது இந்த நேரத்தில் இது அடுத்து அவர் கொடுக்காம விட்டால் தான் அது சிக்கலாக இருக்கும். ஆனால் அது கொடுக்கப்படும் என்று உறுதி சொல்லப்பட்டிருக்கு அது வரைக்கும். ஆனால் அதுக்கான பணம் எங்கால கிடைக்கும்? மக்களை தாங்களே உழைக்க விடணும் என்று சொல்கிறோம். அதாவது இலவசங்கள் இல்லை, இது இலவசத்துக்கு வராது. ஐரோப்பாவிலும் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த உதவி பணம் இருக்கிறது. அதாவது வேலை உள்ளவருக்குரிய உதவி பணம். இது இப்போ இது 1000. இங்கே ஒரு வரம்பொன்று இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நடுத்தர சம்பளத்தை வச்சு சொல்கிறேன்னா 1500 தொடக்கம் 2000 யூரோ ஒரு ஆளுக்கான வருமானம். ஸோ இந்த வருமானம் அவர் எடுக்காத பட்சத்தில், வேலை இல்லாத பட்சத்தில் அவர் ஒரு கச்சேரியில் அவர் பதிவு செய்வாராக இருந்தால் அவருக்கு சாப்பிடுவதற்கு 400 யூரோவும் வீட்டு வாடகைக்கு 400 யூரோவும் கொடுப்பார் தனி மனிதருக்கு. அப்போ இது ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற வருமானம் உள்ள நாடு, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் இந்த சிஸ்டம் அங்கே வந்து சேரணும்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறைவான்னு சொன்னால் அது 1000, 2000, 5000 கொடுக்குற 5000 வரைக்கும் மாத வருமானம் பெண்களுக்கும் கொடுக்கணும்ன்றது அங்கே வருகுது. என்னென்னு சொன்னால் பெண்ணுக்கும் சேர்த்து அவர்கிட்ட சம்பளம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு நகர் பாதுகாவலர் வேலை செய்கிறாருண்டா அவருக்கு 25,000 ரூபா சம்பளம் உண்டா, அந்த சம்பளத்தில் குடும்பத்துக்காக கணிப்பிட்டதா இல்லையா? அப்போ தனிநபராக அவர் வாழ்ந்தாலும் அவருக்கு 25,000, குடும்பமாக வாழ்ந்தாலும் 25,000. அப்போ பெண்ணுக்கு அங்கே அந்த பணம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அல்லது 18 வயதுக்கு மேற்பட்ட 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான சாப்பாட்டு செலவு என்று சொல்லியிருக்கு. அப்போ அது நாங்கள் உழைச்சி எங்களுடைய நாடுகள் வேறு மாதிரி இருக்கு, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் இந்த சிஸ்டம் நல்ல வளர்ச்சி, அதாவது அது இலவசத்துக்குள்ள அது வராது.
வருமானத்தை எடுத்து சமத்துவமாகுது. ஒரு மேடு பள்ளம் இல்லாத இப்போ மத்திய அரசினுடைய இந்தியா முழுவதும் கொண்டு பார்க்கல நிறைய மேடு பள்ளம் ஏழ்மையானவர்களும் மிக பெரும் பணக்காரரும் என்றதை தான் பொதுவாக இந்தியான்னு சொல்லிக்கல. அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் சற்று வேறுபடும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் தமிழகம் அந்த விஷயத்தில் ஒரு சோசல்ச பொருளாதாரத்தை தான் கொண்டு வரார்கள். அது எங்களுக்கு அதில் விளங்குறது. அல்லது இந்த திமுகவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் சேராமல் இருந்திருப்பினோம். ஏனென்றால் அவர்களுக்கும் அது உடன்பாடு இருக்குன்னா அந்த சோசல்ச சிஸ்டம் திமுக நிறைய இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியும். அதனால தான் அந்த உடன்பாடுகளும் வருகிறது கொள்கை அடிப்படையில். அடுத்தது பஸ் கட்டணம். பஸ்ஸுக்கான நகர் பகுதியில் பஸ்ஸுக்கானதுன்ற மிக மிக ஒரு நல்ல விடயம் இங்கேயும் இருக்கிறது. அதுக்கு ஒரு குறைஞ்ச மாத டிக்கெட் இங்கே 84 யூரோ மாதத்துக்கு. அதாவது ஒரு ஆளுக்கு வேலை செய்கிற ஒருத்தர் ட்ரெயினில் அதாவது இது ஒரு 1000 வைங்க 850. நாங்கள் ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் தான் இந்த பேர்லின். இந்த இதுக்குள்ளே ஓடுற பஸ்ஸாக இருந்தான உள்ளூர் ரெயினாக இருந்தான இந்த பேருந்து ரெயின் அந்த தொடர் ஸோ இதுக்குள்ள பயணம் செய்கிறவர்களுக்கு 84 யூரோக்கு மாத டிக்கெட் எடுத்தால் அவர்கள் எங்கேயும் போகலாம், இத்தனை தரம் போகலாம், போய் வரலாம் என்று இருக்கிறது. அந்த அரசாங்க உதவியில் இருக்கிறவர்களுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி 400 யூரோவும் உணவுக்கும் வீட்டுக்கு 400 யூரோவும் பெற்றுக்கொள்கிற வேலையற்றவர்கள் அவர்களுக்கு 20 யூரோக்கு இருக்குது. 20 யூரோக்கு டிக்கெட் எடுத்தோம்னா அவர்கள் போக்குவரத்து செய்யலாம். இங்கே இலவசமாக வருகிறது. இதில் பெண்களுக்கு இலவசமாக வருகிறது. அது மட்டும்தான் மாறுபடுது. அந்த பெண்களுக்குண்டேக்குள்ள அவர்கள் போக்குவரத்துக்கு போக வசதியை ஒரு உண்மையிலேயே வீடுகளிலேயே அடப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, வேலைக்கு போகிறது, இந்த இதுக்கு ஒரு நல்ல விஷயம். மற்ற சூழல் மாசட கனவேர் அந்த ஸ்கூட்டரில் போகிறவைகள் பெட்ரோலை செலவழிக்காமல் பஸ்ஸை பாவிப்பினும். அதால் போக்குவரத்து நெரிசல் குறைய இப்போ பஸ்ஸுக்கு எதிராக போயிடும். போக்குவரத்து நெரிசல் இந்த ஸ்கூட்டரில் விட்டுட்டு பெண்கள் போவார்கள். மற்றது அதால் வர ஆக்சிடென்ட்டுகள் பாதுகாப்பு பெரிய பேருந்தில் போய்க்கல விபத்துகள் குறைவாக இருக்கும். மற்றது அது வீதி ஒழுங்கின்படி பஸ்ஸுக்கான முன்னுரிமைகள் எல்லாம் இருக்கிறபடியாக அவர்கள் நேரத்துக்கு போய் சேருவார்கள். இப்போ இங்கே தனியாக பஸ்ஸுக்கு தனியான பாதைகள் இருக்கிறது நேரத்துக்கு போகிற மாதிரியும். மற்ற அது தமிழகத்துக்கு அது அந்த வசதிகள் செய்வது இப்போதைக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதால் பெட்ரோல் மீதிப்படுகிறது. அதால் பெட்ரோல் அடிக்கிற பணம் மிச்சமாகிறது. போக்குவரத்து நெரிசல் வருகிறது. சூழல் மாசடைகிறது குறைகிறது பஸ்ஸை பாவிக்கிறபடியா. ஏனெண்டா அதில் பஸ்ஸை இன்னும் கொஞ்சம் கூட்டி விட வேண்டி வரும் நினைக்கிறேன். அது ஆக கூட்டினாலும் அந்த சில நேரம் வெறும் பஸ்ஸாக போகிறபடியாக இது நிறைவாக இருக்கும். அவர்கள் மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு வரையக்குள்ள அனாவசியமாக போகிறதுகள் அனாவசியமாக போக்குவரத்துகளை பாவிக்கிறத தவிர்த்தார்களாக இருந்தால் வேலைக்கு போகிற நேரங்கள் அதாவது 8 மணி 10 காலம் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள பஸ்ஸை ஒரு கடைக்கு சாமான் வாங்க போகிறவர்கள் பிறகு போகலாம். இந்த நேரத்துக்குள்ளே போகாமல் அதாவது காலமே 6 இருந்து 9 மணிக்குள்ளே போகாமல் இருந்தால் அவர்கள் உத்தியோகங்களுக்கு தொழிற்சாலை கடைகள் திறக்கணும். கடையில் திறக்கிறவர்களுக்கு வேலைக்கு போகணும். அவர்கள் 8 மணி நேரத்தை பாவிப்பார்கள். அதை தவிர்த்து ஷாப்பிங் சாமான்களை வாங்க போகிறவர்கள் அதுக்கு 12 மணிக்கு பிறகு அந்த இட நேரங்களை வேலை திரும்புகிற நேரம் வேலைக்கு போகிற நேரத்தை தவிர்த்து அது ஒரு விழிப்புணர்வு அடிப்படையில் அது செய்யப்பட்டால் அது இன்னும் பிரயோசனமாக இருக்கும். அதே இதில் குறிக்கொண்டு அடுத்தது தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு. அதாவது தொழிற்சாலைகள் வேண்டாமண்டா இப்போ தொழிற்சாலைகளை சுத்திகரித்து புதிய நவீன கருவிகளை சூழல் மாசடையாமல் இருந்தால் தொழிற்சாலை முக்கியமாக இருக்குன்ற விவசாயமும் கைத்தொழிலும் இன்றைய வறட்சியான இடங்களை நான் கண்டிருக்கின்றேன். அப்போ கைத்தொழிலும் மிக முக்கியமாக இருக்குது. மக்களை பாதிக்கப்படாத தொழிற்சாலைகளை அது நான் முன்பும் கூறியிருக்கிறேன். இதுக்கு முதல் ஒரு இதில் மேலே உயர்ந்த புகைக்குழல்களை வச்சால் அந்த இது மக்கள் அண்மையில் 1 கிலோமீட்டருக்கு வீதாசாரம் குறைஞ்ச மக்களாக அல்ல தூரத்தில் இருக்கிறதாக பாவிக்கக்குள்ள தொழிற்சாலையினுடைய வளர்ச்சி வந்தால் தான் அந்த வேலை வாய்ப்புக்கு வசதி இருக்கும். விவசாயத்தில் முழுவதும் தங்கி இருக்கிறாது. அது விவசாயத்தில் இப்போ பிரேசில், அர்ஜென்டினா, சீனா, ஆஸ்திரேலியா இப்படி பெரிய பெரிய பூமியை வச்சிருக்கிற நாடுகள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற பிரதேசத்தில் விவசாயம் சாத்தியம், இலங்கை சாத்தியம்.
அர்ஜென்டினா சாத்தியம், பிரேசில் சாத்தியம், தென் அமெரிக்க நாடுகள் நிறையவே சாத்தியமானது. இது வந்து 50 தொடக்கம் 40 தொடக்கம் 50 வரைக்குமான வெக்கையான நாடுகளில் வந்து விவசாயம் வந்து எவ்வளவு பாதிக்கப்படும், எதிர்காலம் எப்படி இருக்குமென்றேக்கில் நாங்கள் கைத்தொழிலை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. முற்றா கைத்தொழிலை விட்டுட்டு விவசாயத்தை நம்பி இருக்கக்குள்ள ஒரு மாடு வளர்ப்பில் கூட புல்லுக்கு எங்கே போகிறது, அல்லது அதுக்கான சோளம் தீனியாக வைக்க போகிறோமா, புல் இருக்கா, காஞ்சி போயிரு நிலம், அப்போ வறட்சி காலத்தில் முழு மாடும் செத்து போகுமா, அப்போ திரும்ப மாட்டுக்கும் உணவை வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறதா, அப்படி இருக்குது ஒரு துறை. மற்றது விவசாயம் சோளமாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், வறட்சி இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பேலன்ஸாக பாதுகாப்பாக தொழிற்சாலைகளை விடாமலும் அதே நேரம் கவனமாகவும் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்குது. மீன்பிடியை வளர்க்க வேண்டி இருக்குது. அப்படியான இது. அடுத்தது மது இதில் இந்த குறை கூறுறவர்களுக்காக சில கருத்துக்களை தான் அதோட சேர்த்துருந்த நான். விவசாய கடன் ரத்து சொல்லியிருந்தேன். விவசாய கடன் வறட்சி வரும், வெள்ளப்பெருக்கு வரும், அப்போ அதால் அந்த கடன் ரத்து செய்கிறது நியாயமானது. மதுவிலக்கை பற்றி நிறைய பேசுகிறார்கள். ஆனால் சொல்லி இருக்கலாம், சொல்ல இல்லையேன் என்ற ஒரு வாதம் இருக்கிறது. இது நான் முன்பு யாரோ பேசியிருந்தது ஒரு கருத்துண்டு, நல்ல கருத்து எனக்கு கேட்டிருந்தேன் நான். அது எப்படி என்று சொன்னால், அதாவது கள்ளச்சாராயம், அதாவது ஒரேடியா ஊழலும் லஞ்சங்களும் அல்லது என்ன சொல்றது, ஒரு 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 பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கஷ்டமான நிலை கொண்ட ஒரு நாடுகள் பொதுவாக இந்த நிலைமைகள் கொஞ்சம் இருக்கும். அந்த விஷயத்தில் அதை ஏன்னு சொல்ல வராண்டா, களவாக மது காய்ச்சினால் அப்போ அதை பிடிக்கணும். அப்போ பிடிக்காவிட்டால் அதில் நச்சுத்தனம் இருந்து நிறைய பேர் சாகிறதுகளை அறிஞ்சிருக்கிறோம். அப்போ களவாக சாராயம் காய்ச்சாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியாக குறைஞ்ச விலைன்னு சொன்னால், இப்போ களவா காய்ச்சலுக்குள்ள குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லிட்டர் வந்து 500 விற்கிறதா இருந்தா என்ன விலை தெரியல, 400 வச்சா 400 அவன் இடத்துல 800 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கும். அப்படின்னு சொன்னால் அது காசும் கூட, அது நச்சுத்தன்மை சுத்திகரிக்க அதுக்கான உத்தரவாதம் இல்லை. அது அதில் நச்சு கூட குறைய, அல்கஹோல் வீதம் கூட இருக்கும். அப்போ அதால் பாதிப்பு வரும். அப்போ இது வந்து எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு ஹெல்த் ஆஃபீஸால், அதாவது சுகாதார சபையால் வந்து பரிசோதிக்கப்பட்டு அளவுகள் வச்சிருக்கும். அதாக இருக்கலாம் கட்டுப்பாடு. அப்போ அந்த வகையில் மக்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு போகாமல், குடித்தவர்கள் குழப்படி செய்யாமல் என்ற ஒரு நிலை ஒன்று இருந்தா. இப்போ ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா குடித்தா ஒரு சண்டையும் காணலாம். நான் வந்து உள்ளதை சொல்கிறேன், 30 வருஷத்தில் நான் ஒரு சண்டையும் பார்க்கல. ஒரே ஒரு சண்டை, ஒரு 2 ஜெர்மன்காரர் சண்டை மாதிரி இல்லை, ஏதோ கைகலப்பு மாதிரி வந்ததை இறுக்கி அடிக்கையில் அப்புறம் கட்டி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் பார்த்தா கை கொடுத்துட்டு போயிட்டோம். அது சின்ன, அது அடிபடி காயம் ஒன்றும் இல்லை. இதை தவிர நான் இன்னும் சண்டே வீதியில் பார்க்க இல்லை. அது முக்கியமாக இதில் சொல்லப்படணும். எவ்வளோ மது குடித்தாலும் சண்டைக்கும் போக மாட்டார், பிரச்சனைக்கும் போக மாட்டார்கள். நான் இப்போ மதுவை மதுவை நிப்பாட்டலாம், மெல்ல படிப்படியாக நிப்பாட்டுறதுக்கான வழியை காலப்போக்கில் செய்ய வேண்டும். அப்போ அது வரைக்கும் இந்த இது வந்து மற்றது ஒரு வீதம் தான் எங்களோட கலாச்சாரத்தின்படி, தமிழ் கலாச்சாரத்தின்படி இப்போ மது குடிக்கிறது மிக மிக குறைவு. அது வீதத்துப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வீதம் தான், என்ற ஒரு வீதம் அல்லது 2 வீதம் இருக்கும் உதவியில். அது வந்து ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக நாங்கள் கொள்கிறோம். பெண்களுக்கு எல்லாருக்கும் அது பிரச்சனை. அது அவர்களுடைய கல்வியும் அறிவும் கொடுக்கப்பட்டு கொண்டு வரையக்குள்ள ஒரு உயர்ந்த சமூகத்தும் நாகரிகமான சமூகம் அடைஞ்சு கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட செழிப்பாக நல்லதில் வந்திருக்கிறது. இன்னும் வர அது வந்து குடித்தாலும் அந்த வீட்டில் சண்டை பிடிக்கிறதோ அல்லது இன்னொரு தாக்குறதோ பாதிப்பு குடிக்கிறதால வந்த பாதிப்பால் தான் மது குடிக்க வேணாம்னு சொல்லினோம். மற்றது பணம் போகுதுன்ற பணம் எல்லா வழியிலும் போகிறது. அவர் உழைப்பாளி, அதாவது நிறைய உழைக்கிறவர்களும் குடிக்கிறார்கள். இதில் உழைக்காமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற வீட்டு பணத்தை கொண்டு போய் குடிக்கிற பிரச்சனை இருக்கிறது. அந்த வகையில் ஒரேடியாக நிப்பாட்டி விடுறதா, நிப்பாட்ட விட இல்லையான்ற ஒரு ஆய்வுக்களே இருக்குது. அப்போ இது பாதிப்புன்னு சொன்னால் நிப்பாட்டப்படணும்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது உடனடியாக நிப்பாட்டுப்பட இல்லைன்னு சொன்னால் அந்த படிப்படியான ஒரு முறை. அதுக்காகத்தான் இந்த கள
களவாக சாராயம் காய்ச்சாமல் இருக்கிறதுக்காக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அது முதல் ஆரம்ப காலத்தில் திமுக கொண்டு வரப்படவில்லை என்றும் பலர் சொல்லி இருக்கின்றார்கள். அது நான் இப்போ கட்சி பாகுபாட்டுக்காக சொல்ல இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் அதை நிப்பாட்டலாம். ஆனால் அது முற்றாக அதை நிப்பாட்டுறதா இல்லையாண்டு உலகளாவி பார்க்குற ஒரு ஒரு தேவை ஒன்று இருக்குது. அந்த குடிக்கிறது மிக மோசமாக இருக்கிறதுலேருந்து இவைகள் விடுபட்டு குடிக்காத மனிதர்களாக வந்தால் இது விற்காத நிலைக்கு கொண்டு போகும். சாராயத்தை முற்றாக நிப்பாட்டி விட்டால் அப்போ களவா காய்ச்சறதை பிடிக்கிறதுக்காக நிறைய வேலை செய்யணும். அப்படின்னா அதை கட்டுப்படுத்துகிற முறைகள் உருவாகி அதை பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட காவல்துறையாக அது மாறைக்குள்ளதான் அது சாத்தியம், இது சாத்தியம். ஓகே, அதை நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளுங்க எப்படி என்று. அடுத்தது ரயில்வேயில், அதாவது ரயில்வேயில் இப்போ 7000 பேரை வேலைக்கு எடுத்திருக்குன்னு இப்போ அண்மையில் ஒருத்தர் தேசியவாதமாக சொல்லக்கூடியவர் கூடுதலாக இந்த நாட்டுகள் அது இந்த இப்போ இருக்கிற கடைசியாக இருந்த 10 வருஷமாக இருந்த கட்சி அந்த 85% தான் வெளி மாநிலக்காரர் வேலைக்கு வரலாம் என்ற சட்டம் செய்யக்கூடியதாக இருந்திருந்தால் ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அடுத்து திமுக வருமாக இருந்தால் அதை செய்யும் என்று சொல்கிற அளவில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்ய முடிஞ்சால் அது ஒரு மிக நல்ல விடயம். அது வேறு மாநிலக்காரரை பல்வேறு வேலைக்கு வரையினம் 10 ஆண்டுகளாக வரையினம்னு சொல்லப்படுகிறது, 8 ஆண்டு 10 ஆண்டுகளாக. அதே நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் 7000 பேரை வேலைக்கு போட்டிருக்கு, 1000 பேர் தான் தமிழரை போட்டிருக்குன்னு சொன்னால் இப்போ அதுவும் ஒரே நேரத்தில் நடக்குது. இந்த மக்களும் இங்கே வரையினம், அதாவது தனிப்பட்ட முறையில் பானிபூரி விற்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த இதுகளில் அங்கே கடைகளில், ரெஸ்டாரங்களில், ஹோட்டல்களில் வேலை செய்ய வட மாகாணத்திலிருந்து வட மாநிலங்களிலிருந்து வாரார்கள். அப்படி அதில் அப்போ வட மாநிலத்தில் வந்தால் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு எப்படி 7000 பேர் வந்ததுன்றா அரசாங்கம் ஒரு ஒரு திணிப்பாக இங்கே அனுப்புறதுன்றது இங்கே ஒரு மறைமுகமாக 2 பக்கம் இங்கே வர்றது ஒன்று இருக்குது, மத்திய அரசு அங்கேயும் வருகுது. அப்போ இதை நான் இதில் சொல்லலாம். எங்கட தேசியங்கள் அண்ணா காலத்தில் இருந்து அங்கே போராடி அது தோல்வி அடைஞ்சு நாங்கள் மாநில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு மத்திய அரசோடு ஒரு விதமான உடன்பாடும் ஒரு முரண்பாடும் ஒரு உடன்பாடுமாக பெறக்கூடிய எல்லாம் பெற்று இந்த மாநிலத்தை முன்னேற்றி நல்ல நிலைக்கு 1வது 2வது இடத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் கூடுதலாக அதிதீவிரமாக ஒரு வித தேசியம் எல்லார்ட்டும் இருக்குது, திராவிட திட்டம் இருக்குது, அண்ணா திராவிட திட்டம் இருக்குது, எல்லார்ட்டும் இருக்குது. அப்போ அதை நாங்கள் மிகப்படுத்தியக்குள்ள கவனமாக இருக்கணும். அந்த கவனத்துக்குள்ளே இதில் நான் சொல்ல விரும்பலைன்னு சொன்னால் அது அந்த செய்தி நாங்கள் சில செய்திகள் சொல்லக்குள்ள அது அங்கே வேறு பக்கம் சார்பாக போயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் அங்கேருந்து இப்படி வந்ததுக்கு காரணம் இப்படியான எங்களுடைய தன்மைகள், எங்களுடைய வெளிப்படுத்தல்கள் கவனமாக இருக்கணும்ன்றதும் ஒன்று இருக்குது. இப்போ அந்த கவனத்துக்காகவும் அங்கேருந்து வர சந்தர்ப்பம் இருக்குது. எனவே அதில் அப்படியானதை அந்த 2ஐயும் பார்க்கக்குள்ள அப்படி எனக்கு ஒரு இதொண்டு வந்திருக்கு. அப்போ இனி வரும் காலத்தில் 80% 75% வெளிமாநிலக்காரர் 2 மற்றது அங்கேருந்து வாரவர்கள் உண்மையிலேயே மிக கஷ்டமானது. எங்களுக்கு ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு இருக்கிறது. இப்போ எங்களுடைய மேலதிக வருமானம், இந்த நாட்டின் தேசிய வருமானத்தின் ஒரு பகுதி அங்கே 60% கொடுக்கறதே மற்ற மாநிலங்களுக்கு. அது ஒரு முதலாளித்துவ நாடு தனியே இருக்குது. இப்போ ஜெர்மனி இருக்குது, பிரான்ஸ் இருக்குன்னு சொன்னால் இவர்களும் உதவி செய்கிறார்கள் ஏனைய நாடுகளுக்கு. தங்களோட வருமானத்தில் பெரும் பகுதியை மற்ற நாடுகளுக்கு உதவியாக கொடுக்குறார்கள். இது மாநிலம் கட்டாயம் கொடுக்கறதுக்குள்ளும் வருகுது. அப்போ அது ரெண்டும் கிட்டத்தட்ட நாடாக பிரிஞ்சாலும் கொடுக்குற தன்மை ஒன்று வருகுது. எங்களுக்கு இருப்புக்கு காணுமென்று மிஞ்சமாக கொடுக்குறதுன்று சொல்லி நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அது காணுமென்றது கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் என்னால் சொல்லலாது. அது எல்லா மனிதருக்கும் எல்லா உணவும் போய் சேரணும். நாங்கள் இங்கே பட்டினியாக கிடந்து கொண்டு கொடுக்குறதான்றதில் அது ஒரு விவாதம். அது எங்களுக்கும் தேவை.
எங்களை இருப்பு வச்சு கொண்டும் கொடுக்கணும் என்றும் ஒரு வாதம் இருக்குது. அல்லது நாங்களும் நாங்கள் அரை பசிக்கின்றா அதோட மிச்ச பசியை வந்து அங்கே கொடுக்கணும் என்றும் இருக்குது. இது ஒரு 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 விழிப்புணர்வுக்குள்ள வர வேண்டிய ஒரு கருத்து. எனவே அது கொடுக்கறது எந்த விதத்திலும் தவறல்ல. ஆனால் எங்களோட சனத்தொகை, எங்கள் தமிழ்நாடு சனத்தொகை பெருக்கம் குறைவு. எனவே அந்த மாநிலங்கள் வந்து சனத்தொகையை 2 பிள்ளை ஆக்குற, தமிழ்நாடு எப்படியோ கேரளா எப்படியோ பஞ்சாப் எப்படியோ அது மாதிரி குழந்தை பருப்பு வீதம் வந்து மற்ற மாநிலங்கள் மிக கவனமாக இருக்கணும். மத ரீதியிலேயோ அல்லது எந்த ரீதியிலேயோ சனத்தொகைகளை பெருக்கிறதோ வந்து இந்த உலகத்துக்கு ஏற்புடையதல்ல. ஏனென்றா ஒரு மாநிலம் தாக்கப்படும், அதனுடைய உணவுகள் மற்ற மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது இந்த மற்றது கூடுதலாக ஊழல் என்று சொல்வார்கள். ஊழல் என்று சொல்றது வந்து ஊழல் கல்வியறிவிலும் சிந்தனையிலும் ஆற்றலும் வளர அதை வளர்ற வேலை திட்டங்களை செய்யணும். கொஞ்சம் அண்ணா காலத்துக்கு பிறகு வந்தது. அப்புறம் அதிமுக வந்து ஒரு எம்ஜிஆர் மூலம் அது பிரிஞ்சு போறதுக்கு பிறகு அதோட போட்டி போடுற பிரச்சனையும் அதோட போடுற அந்த இதுகளில் திமுக தன்னுடைய வேலை திட்டங்களில் கணக்கு கொஞ்சம் இவர்கள் துண்டா செய்ய இல்லை, அவர்கள் செய்த விழிப்புணர்வுகளில் வந்து குறைவு. அப்படி சொல்றதுக்கும் இல்லை. என்னடா நிறையவே திருக்குறள் வந்து பஸ்களில் பேருந்துகளில் நிறையவே போட்டிருக்கிறார்கள். நிறைய பல லைப்ரரி, நான் முதலில் சொல்லியிருக்கிறேன், 12,000 நூல் நிலையங்கள் வந்து 16,000 நினைக்கிறேன், 12,000 நூல் நிலையம் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டது திமுக கழகத்தில். அப்போ அந்த அறிவும் இதுகளும் வரையக்குள்ள லஞ்சம் ஊழல் குறையும். லஞ்சம் ஊழலும் குறையத்தான் இது வரும். ஆனால் பொருளாதாரத்தோடு ஒப்படையில அது ஒரு சிறிய தொகைன்னு சொன்னால் பாலங்கள், பெரிய பெரிய போக்குவரத்து வீதிகளில் வந்து ஒரு நாளுமே ஊழல் செய்யக்கூடாது. அது வந்து நாட்டு மக்கள் முழுவதுக்கும் அழிவு. ஊழல் எடுத்தவற்ற புள்ளிகளும் அதில் விழுந்து சாகக்கூடும். எனவே கட்டிடம் வந்து பாலங்கள், நீர் நிலையங்கள் அதில் வந்து உடைஞ்சு கொட்டுறதுன்னு சொன்னால் அதில் அது மிக கொடுமையானது. மற்ற சிறு 100 ரூபா வாங்குற 200 ரூபா வாங்குறதுனால பொருளாதார வீழ்ச்சி பாரிய அளவில் ஏற்படாது. அது தவிர்க்கப்படணும், நிற்பாட்டப்படணும். அது தீமையானது. அதே வேளையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த இவைகளெல்லாம் நின்று போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே நேரம் பொருளாதாரத்தை தான் கவனிக்கணுமே தவிர திரும்ப ஊழல் என்று சொல்லிக்கொண்டு குற்றம் வேற ஒன்றுமில்லை, தனியாக ஊழல். அப்போ ஊழல் இருந்ததுன்னா உள்நாட்டுகள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சா ஆர்டிஓ, எந்த கட்சியிலன்னு நான் சொல்ல இல்லை, அவர் வந்து வெளிநாட்டு வங்கி ஒன்றில் காசை வைப்பிருப்பாருன்னா தேசிய வருமானத்துக்கு இழப்பீடு. அவர் அந்த 10 கோடி ரூபான்னு ஊழலில் அடைச்ச காசை சொல்லல, அவர்கிட்ட சொந்த உழைப்பால் வந்தால் கூட அவர் வந்து ஒரு முதலீட்டை வந்து உள்நாட்டுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே முதலீடு போட்டு 100 பேருக்கோ 1000 பேருக்கோ வேலை கொடுக்கக்குள்ள அது உள்நாட்டில் வருகுது. அப்போ அவருடைய நித்திர நேரம் ஒன்று தான், சாப்பிட்ற நேரம் ஒன்று தான், அவரும் வேலை செய்கிறார். எனவே அந்த காசு ரொட்டேஷன் சுற்றி கொண்டு இருக்குதே தவிர அவர் பணக்காரராக இருக்கிறதால நாடு வந்து அவர் வசதியாக இருக்கிறார், நாங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறோம். என்ன வீட்டை அரசாங்கமாக கட்டி கொடுக்கும். வீடும் வந்து நாங்கள் கட்டணும். இலவசம்ண்டா வீட்டையும் இலவசம். அப்போ நாங்களே உழைக்கணும். இலவசம் தேவையில்லை, நாங்கள் உழைச்சி முன்னேறணும். அதுக்கு வழிவகுக்கணும் திமுக அதிமுக, அதாவது திராவிட கட்சிகள் வழிவகுக்கணும்னு சொன்னால் அப்போ வீடும் கட்டி தந்து எல்லாம் கட்டுறது அப்படின்டா. அப்போ இலவசம் குறிப்பிட்ட அளவுக்கு ஓரளவுக்கு செய்ய வேண்டிய இடத்துல இப்போ லோனுக்கு, அதாவது இன்சூரன்ஸில் நாங்கள் கட்டுக்காசுக்கு நாங்கள் சைக்கிள் எடுக்கிற மாதிரி இது வந்து முதலே கொடுக்கப்படுது. அங்கே அவையில் தேசிய வருமானமாக தொழிலில் ஈடுபடுகணும், வேலையில் செய்யணும். தேசிய வருமானத்தை மறைமுகமாக, தேசிய கணிப்பிடப்படாத தேசிய வருமானம் என்று நான் முதல் சொல்லியிருந்தேன். வீட்டில் வேலை செய்கிறதா இருக்கலாம், 4 வாழையை வைக்கிறதா இருக்கலாம், 10 கோழி வளர்க்குறதா இருக்கலாம், 10 மாடு வளர்க்குறதா இருக்கலாம். அதிலெல்லாம் வந்து அவையில் விவசாயம், அது அவர் நாட்டுக்கு உற்பத்தியாளராக இருக்கணும். அதாவது வேலை தான், அது ஒரு உத்தியோகம். அப்போ அந்த அவைகள் வந்து ஒரு தேசிய வருமானத்துக்கு உரியவர்கள். அப்போ அவர்களுக்கு சம்பளம் இல்லை, அதில் தான் வருமானம். அது சில வேளை நட்டப்பட்டு போய்க்குள்ள இங்கே அரசாங்கத்தில் கொடுப்பனவு இலவசமாக இருந்தாலும் அது அதோடு சேருது. அவைகளுக்கு கூலியாக அதை நாங்கள் பார்க்கலாம். அதான் கூலிண்டா மாத வருமானமாகத்தான், மாத சம்பளத்துக்கெலாம் அதை போட்டு பார்க்கணும். ஏனெண்டா அவைகளும் ஏதோ ஒரு வேலையில் உற்பத்தியாளதான் இருக்கா. மிக சோம்பேறியாக ஒரு வேலையை மீட்டிருப்பவர்கள் என்றது மிக 2-3 விதத்துக்குள்ள தான் வரும். மிச்சம் வந்து ஏதோ அவர்கள் தங்களுக்கு தாங்களாக செய்து கொண்டிருப்பார்கள். அது வந்து நாட்டின் தேசிய வருமானம் என்று வாரபடியா அந்த மக்களுக்கான கொடுப்பனவு வந்து ஒரு ஒரு அரசின் கொடுப்பனவு, அதாவது சம்பளம் என்ற மாதிரி தான் அந்த கொடுப்பனவு இலவசங்களும் அதுக்குள்ள சேரும் என்று என்னுடைய கருத்து.
அதான் நான் மெஷின் அந்த இலவச மண்டைகள் இந்த மெஷின் உற்பத்தி நான் முதல் சொல்லிட்டேன். மெஷினரியால் வர அந்த இங்கே உதாரணத்தை சொன்னேன்னா அப்புறம் மெஷின் உழைக்க உழைக்க மக்களுக்கு வேலை இல்லாமல் போகும். அப்போ மெஷினால் வர லாபம் அந்த 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 தொழிற்சாலையோ அந்த அந்த டெக்னிக், அதாவது ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஒரு மெஷின் செய்துட்டுண்டா. இப்போ ரோட்டில் மண்ணை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள்டா, மண்ணை அள்ளுறதுக்கு ஒரு பெரிய மெஷின் வந்துட்டுன்னு சொன்னால் அதில் 10 பேருக்கு வேலை இல்லை. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு அந்த சம்பளம், அந்த 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 நிறுவனத்துக்கு அந்த தொகை வந்திருக்கும். அந்த அதால் வருமானம் அரசு கொடுக்கும். அரசுண்டா அந்த நிறுவனத்துக்குரிய ரோட்டு இப்போ 10 கிலோமீட்டருக்கு ரோட்டு போடுறாருண்டா அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைக்கு அதில் 100 பேர்கிட்ட வேலை குறையுது மெஷினால். அப்போ அந்த காசு அங்கே வரணும். ஆகவே அந்த டேக்ஸ் மூலம் எடுத்து இந்த மக்களுக்கு கொடுக்குறத நாங்கள் அந்த கொடுப்பனவுகளை இன்னும் கூட கொடுக்கணும். அப்படி பார்க்கல 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்த மாதிரி ஆண்களுக்கும் 500 ரூபா கொடுக்கணும் வேலை இல்லாதவர்களுக்குன்றது வரும். அதுக்குத்தான் அந்த அவர்களுக்கு ஒரு இது கொடுக்குறார்கள் நினைக்கிறேன். அந்த ஒரு எல்லவரம்புக்கு கீழே ஒரு அரிசி அந்த உதவி இருக்குது, அது அதுக்குள்ளே வரும். அது இலவசம்னு சொல்கிறதுக்கல்ல, அது இங்கே ஐரோப்பாவில் இருக்கிற ஒன்று தான். அதில் ஐரோப்பாவில் இருக்குண்டா போல அங்கே செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது நீதி நியாய நேர்மையோட சேர்த்து ஐரோப்பாவில் இந்த சிஸ்டங்கள் கம்யூனிஸ்ட் சிஸ்டம் தான். இங்கே ஜெர்மனியில் அந்த சிஸ்டத்திலேருந்து கிழக்கு ஜெர்மனியிலிருந்து பெற்றுக்கொண்ட சிஸ்டம் முறைகள் எல்லாம் முதலாளித்துவம் இன்றைக்கு பாவிச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் முதலாளித்துவத்தில் இன்றைக்கு கொந்தளிப்பு இல்லை. ஆண்டான் அடிமையாக இருந்த காலம் மன்னன் ஆட்சி காலத்தில் போய் அடுத்த கட்டம் பெருமுதலாளிகளோட காலம் இருந்து இப்போ மக்கள் சிந்தனையாளர்கள் அறிவாளிகளாக மக்கள் ஒரு விழிப்புணர்வு பெற்ற நிலையில் இருக்கையில் அரசுகள் எப்பவும் பயந்து கொண்டு தான் இருக்கும். மக்களுக்கான கொடுப்பன மிக முக்கியமானது. தனிய முதலாளிகிட்ட பெரிய கார் கம்பெனிகள்கிட்ட எல்லாம் முழுவதும் நிறையவே வருமானங்களை அரசு பெற்றுத்தான் இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கு. எல்லாம் ஒன்று தான் அப்படி பார்க்கக்குள்ள. அடுத்தது அதாவது எல்லா நாட்டும் உலகம் அடுத்த சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டு எல்லாரும் ஒத்துழைக்கன்னு சொன்னால் நேரடியாக சொல்ல இல்லை. இந்த திராவிட கழக பிரச்சாரங்களில் சொல்லப்படுகிறது. அந்த எல்லா மக்களும் ஒத்துழைக்கணும். அது கட்சி சார்பு இல்லாமல் வெளிநாடு உள்நாடு எல்லா வகையிலும் ஒரு நல்ல ஒரு உலகத்தை படைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இயங்க வேணும். ஏனென்றா கட்டாய தேவை இன்றைக்கு வந்திருக்குது. இந்த திமுக அரசு வர வேண்டிய தேவை இருக்கிறது. தேவைன்னு சொன்னால் அதை நாங்கள் புரிகின்ற முக்கியத்துவம் இருக்கிறது. அதன் மூலம் வர இருக்கிறது. அடுத்தது உதாரணத்துக்கு திமுக இப்போ நான் சொல்கிறேன்னாண்டா இல்லை, மாறாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வர வேணும். அதுதான் நாட்டினுடைய தேசிய மொத்த இந்தியாவுக்கும் வர வேணும். அப்படி பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ வராட்டியும் திமுகவோட சேர்ந்துருக்கொண்டு, ரெண்டாவது திமுக கழகத்தில் நிறையவே சோசல்ச கருத்துக்கள், நிறையவே அந்த வேலை திட்டங்கள் அறிஞர் அண்ணாவாக கொண்டுவரப்பட்டது, கலைஞரால் அவர்களால் கொண்டுவரப்பட்ட அந்த திட்டங்கள் நாங்கள் இங்கே பார்க்குற ஐரோப்பாவில், நான் இதை முதல் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஐரோப்பாவில் பார்க்குற பல்வேறு கொடுப்பனவுகள், பெண்கள் உதவி, கற்பணிகளுக்கு கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த விடயங்கள் எல்லாமே நிர்வாக பரவலாக்கப்பட்டிருக்கு. அதாவது பரவலாக்கண்டா அந்த வரவுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொடுப்பனவு தான் இல்லாமல் இருக்கும். அப்போ நாங்கள் மத்திய அரசில் கொடுக்குற கொடுப்பனவில் தான் நாங்கள் எடுக்கலாம். அல்ல தொழிற்பேட்டிகளை உருவாக்கி தொழில்கள் உருவாக்கிகளை வரும். வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் எங்களை மோசம் செய்து கொண்டே அடிக்கடி போய்கொண்டிருக்கும். ஆகவே அந்த மெல்ல மெல்ல திமுக என்ற வளர்ச்சியும் மக்களுடைய அறிவும் சோசலிச கருத்துகளும் வளர வளர ஒரு கம்யூனிசத்தினுடைய அந்த நீரோட்டத்துக்கு இது ஒரு கலப்பு பொருளாதாரமாக இருக்குது. முதலாளித்துவம் சோசலிசம் கலந்த கலப்பு பொருளாதாரம் என்று பார்க்கலாம். இது தனியாக சோசலிசமாக நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்க்கலாம். அப்போ அந்த கலப்பு பொருளாதாரத்தில் இருந்து மத்திய அரசு இந்தியான்றதுக்கு அங்கால தமிழ்நாடு ஒரு கேரளா மாதிரி, மேற்கு வங்காளம் மாதிரி ஒரு சோசலிச பொருளாதாரத்துக்குள்ள அது முன்னம் எப்படி இருந்ததோ சில ஆண்டுகளுக்கு முதல், அது மாதிரி இது வர வேண்டிய இப்போ வரக்கூடிய சூழலாகத்தான் இந்த வரவுகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் உள்ள எல்லா நிர்வாக அங்கத்தவர்களும் சேர்ந்து அதை கொண்டு வரணுமென்ற அளவுக்கு அந்த ரெண்டு முனைகிற ஒரு பாலம்
காலமாக அது ஒரு நேரம் வரும். அதை நாங்கள் மக்கள் தான் அந்த அறிவுக்கு வரணும். மக்கள் வராமல் அரசுகள் நேரம் மக்கள் விழிப்புணர்வை அடைஞ்சு கேள்விகள் கேட்க உருவாகல அரசு தானாக இறங்கி வரும். அது மாதிரி இப்போ ஏற்கனவே அரசு அண்ணாட வழியில் வந்தபடியால் அவர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சோவியத் யூனியனுடைய சோசலிசத்தை முழுவதும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம் எப்படி கால் மார்க்ஸும் லெனினும் உலகத்துக்கு இருக்கிறார்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக பார்க்கல பெரியாரும் அண்ணாவும் உண்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் அடுத்தது அடுத்தது அந்த திருக்குறளை பற்றி சொல்லியிருந்தவர் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு முழு இந்தியாவுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவள்ளுவர் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அந்த புத்தகம் அங்கீகரிக்கப்பட்ட வள்ளுவர் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல்களில் எல்லா மாநிலங்களிலும் பாடநூல்களில் வரணும் என்று அந்த கோரிக்கை வைக்கப்படும் என்று அவர்கள் எடுக்காட்டி விடட்டும். ஆனால் அந்த கோரிக்கை கொண்டு வரதுன்றது மிகப்பெரிய சந்தோஷமான, ஏனென்றால் அதனுடைய பிரயோசனத்தை அதை அனுபவிக்க போகிறதோ அதை பாவிக்க போகிறதோ அதை புரிந்து கொள்ள போகிறதோ அவர்கள் தான். அவர்களை எடுத்துக்கொள்றதுக்கு நாங்கள் முன்வைக்கிறது ஒரு நல்ல வேலை திட்டம். அதை விட எப்படி அண்ணா அதை மிகப்படுத்தி கொண்டு வந்து கலைஞர்கிட்ட கொடுத்து அல்லது கலைஞரின் சேர்ந்து அதை செய்து முன்னுக்கு வந்து இன்றைக்கு எல்லா இடமும் அதை வளர்க்குற ஒரு தேவை இந்த வரைக்கும் இருக்குது. பாரிய அளவில் பல்வேறு மொழிகளில் உலகத்தில் உள்ள கணக்க மொழியில் மொழிபெயர்க்கிற வேலை திட்டம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமாக திராவிட கழகத்தால் அது முடியும். அப்போ அந்த வகையில் இதை கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறபடியாக இந்த கோரிக்கை அவர் வச்சிருக்கிறார். அது நல்ல பெருமானமானது, நல்லது. மற்றது இதில் நான் சேர்த்து இதில் இன்னொன்று அவர்கள் 500 திட்டங்களில் இன்னும் இருக்கும் நிச்சயமாக இருக்கும். அந்த கிராம கூட்டங்கள் நடந்தபோது நான் பார்த்தேன் அந்த ஒலிம்பிக் போட்டியில், அதாவது ஆசிய போட்டியில், மற்றது இந்திய மட்டத்தில், மாநில மட்டத்தில் அல்லது தேசிய அளவில் அல்லது ஆசிய அளவில் விளையாட்டு போட்டியில் ஈடுபட்டவர்களுக்கு விருதுகள் கொடுத்தார்கள். விளையாட்டு விஷயங்களிலும் கூடுதலாக அடுத்து என்னுடைய ஒரு பார்வை என்னுடைய கோரிக்கை அல்லது நான் வைக்கிற ஒரு கருத்து மக்களாக நான் வைக்கலாம் அல்லது நான் என்னுடைய கருத்தை இதில் சொல்லலாம் நினைக்கிறேன். அதையும் அவர்கள் வச்சிருப்பார்கள். எவ்வளவு அது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் அல்லது அது அந்த நிர்வாகத்துக்களால் அது முன்னம் நடத்தப்பட்டபடியாகத்தான் தேசிய அளவில் நிறைய விருதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த மேடையில் கூப்பிட்டு கொடுத்தவர்கள். அந்த வகையில் சிலம்பு ஒரு தென்கொரியா அதாவது மொத்த கொரியான்றது ஒரு டேக்வண்டோ ஒன்று இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. அது ஒரு சிறப்பான விளையாட்டு, சிறப்பான ஒரு ஸ்போர்ட்ஸ். அது எல்லா உடல்நலம், மனோநிலை எல்லா வழியிலுமே ஒரு சிறப்பானது. அது உலகம் முழுவதும் ஜெர்மனியர்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த சிலம்பு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். அது ஆக்களை அடிக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. அது ஒரு கலை, அது ஒரு கலையாக நாங்கள் பார்க்கலாம், தற்காப்பு கலையாகவும் பார்க்கலாம். அது முக்கியத்துவப்படுத்தலாமா இல்லையாண்டு இல்லை. ஆனால் தேசிய அளவிலேயும் உலக அளவிலும் நாங்கள் அதை கொண்டு வரது எங்களுக்கு இப்போ என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நாடாக இருக்கைக்குள்ள இதுகளை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். ஆனால் மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் அறிவாலும் சிந்தனையாலும் விளையாட்டுத்துறையாலும் எங்களுடைய எங்களுடைய திறந்த ஒரு பலம்னு சொல்றது வீரம் அல்ல, நான் சொல்ற பலம் அறிவு பலம், திறமைகள் பலம். இதன் மூலம் எங்களுடைய ஒரு இருப்பொண்டை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த இருப்பு மூலம்தான் எமக்கு ஒரு மரியாதையும் எமக்கு ஒரு அங்கீகாரமும் உலக அளவிலும் சரி, வட இந்தியாவிலும் சரி, மத்திய அரசிலும் சரி, ஏனைய நாடுகளிலும் சரி அந்த இதொண்டு எங்களுக்கு வரும். அதன் மூலம்தான் நாங்கள் படிப்படியாக சேர்க்க முடியும் எங்களோட பலத்தை என்று நான் அடிக்கடி நினைக்கிறது. நாங்கள் வீரத்துக்கு சனத்தொகையிலேயோ அல்லது சனத்தொகைன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்குள்ள சனத்தொகைன்னு சொல்ல வரேன். எங்கட நான் இப்போ சொல்கிறேன், எங்களோட வளர்ச்சி மூலம் எங்களோட அங்கீகாரங்களும் இருப்புகளும் எங்களுக்கு மிக முக்கியம். அந்த வகையில் சிலம்பு மிக முக்கியமாக இருக்குது. ஏனைய விளையாட்டுத்துறை ஃபுட்பால் இப்போ கிரிக்கெட் அதொரு விளையாட்டுகள் இருக்காண்டு எனக்கு தெரியாது. நான் முந்தி சொல்லியிருக்கிறேன். உதகந்தாட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கி ஒரு ஆசாம் மாநிலம் முன்னுக்கு நிற்கிறது, கேரளா முன்னுக்கு நிற்கிறதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிறிய ஊக்கம் கொடுத்தாலே மிகப்பெரிய வளர்ச்சியாக இளைஞர்களுக்கு இளைஞர் அணி தான், இளைஞர் அமைப்பு தான் அதை உருவாக்கணும். 29 வயதுக்கு கீழே இளைஞர் அமைப்புன்னு சொல்லி இருக்கு, இலங்கையில் எல்லாம் இருக்கு. அப்போ அவர்கள் இந்த விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்துறது ஒரு உற்சாகமும் அது ஒரு உற்பத்தியில் ஈடுபடுறதுக்கும் அது
அது ஒரு பெரிய நீண்ட நேரம் நான் சொல்ல வேண்டி வரும். அது விளையாட்டுத்துறை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, அந்த ஊக்கத்துக்கு, உற்பத்திக்கு, பொருளாதாரம் அதுக்கு பக்கத்துணையாக அது இருக்கின்றதுன்னு நாங்கள் அது உளவியல் ரீதியிலும் சரி, திடகாத்திரத்திலும் சரி, பல காரணங்கள் அதோட ஒப்பீடாக வருது. அது விளையாட்டுத்துறை மிக முக்கியத்துவப்படுத்தப்பட வேணும். அதில் நாங்கள் உதபந்தாட்டத்தையும் சிலம்பை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். அது மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதை சிறப்பாக செய்யும் என்று தான் அவர்கள் விரைவில் நிச்சயமாக இருக்கும். அது சொல்லப்பட இல்லை, நான் சில பல 4 கேள்வி தெரியாது, அதுவும் அதில் சேர்த்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அதே நேரத்தில்